அங்கனக்குள்ள பெரிய நீச்ச மரமா இருக்குல்ல, யாரும் போக மாட்டீங்களா அங்க? ஏன் பையன் தூக்கு போட்டு போட்டுக்கிட்டான். இறந்துட்டாங்க? அவன் சூசைட் பண்ணி தான் இருந்தான். அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்லிட்டு அக்கா பையன் அவனும் சூசைட் பண்ணி இருந்தான். சஞ்சய்னு இந்த பையன், அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் வரிசையா சொல்லும் போது நமக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, எல்லாமே சின்ன சின்ன பசங்க. அது என்ன காரணம்னே தெரியல. அதுல போயிட்டு வந்ததுனால அந்த கோபத்தினால ஊரை பழி வாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இறந்த பிள்ளை சின்ன பசங்க. ஒரு தாமரை எடுத்துட்டு வாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லிக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ அங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியை பார்க்க போறோம், ஒரு பூ எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற. ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்து நேயல் கொண்டுக்குங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நத்தம்பண்ணை அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இந்த ஊருக்கு ஒரு பேர் நத்தம்பண்ணை கழுவேற்றம் இடம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்திருக்குங்க. இந்த இடத்துல வந்து கழுவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க சமணர் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் சொல்கிறதா இங்கே உள்ள ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதற்கான ஒரு கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் தாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லானது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஊரில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்குள்ளே வந்து இருக்குன்னே சொல்லலாம். காட்டுக்கோவில், ஓட்டை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வந்து அழைக்கப்படுது. அது வந்து ஒரு சிவன் ஆலயமானது. நம்ம இந்த ஊரை சார்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே விசாரிக்கிறது உண்டு. அது போலவே வேற ஒரு கோயிலுக்கு வரும்போது இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் இங்கே ஒரு கோவில் இருக்குது, இங்கே ஒரு கோவில் இருக்குன்னா சரி இந்த கோயிலில் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே மிக அழகான ரம்யமான காட்சியில் ஒரு சிவன் ஆலயங்க. ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அந்த ஆலயமானது. அந்த ஆலயத்தை தான் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். வர காலத்தில் அந்த ஆலயத்துக்கு நம்மளால் ஏதோ ஒரு நல்லது நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த காணொலியை வந்து நம்ம வந்து பதிவிடுறோங்க. இந்த கோவிலை பற்றின தகவலையும் இந்த ஊரை பற்றின தகவலையும் தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா தொடர்ந்து ஒரு மரணங்கள் வந்து இந்த இடத்துல நடக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதுவும் இளம் வயசு பசங்க கிட்டத்தட்ட காளை அடக்கி முதலிடம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி இறக்கிறதா வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த கோவில் தகவல் எடுக்கும்போது இதையும் பற்றி அவங்க பேசும்போது அந்த கோவில்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து கோவில் அருகில் உள்ள மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டி இறந்துருக்கான். அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தொடர் மரணம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு பையன் வந்து இறந்ததாகவும் அந்த பையனை வந்து வெளியில் கொண்டு போயிட்டு திரும்ப உள்ளே கொண்டு வந்ததுனால தான் இப்படி நடக்குதுங்கிற மாதிரியான தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இதானது அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், நல்ல விதமாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் என்ன நடக்குதோ அதை அப்படியே தான் நம்ம வந்து காணொலியாக வெளிப்படுத்துகிறோம். நம்ம கோயிலை நோக்கி தான் வரும். கோயிலை நோக்கி வரும்போது வேறு சொற்களும் வந்து உள்ளே இருக்கும்போது அதை நம்ம வந்து வெட்டுறதில்லை. ஏன்னா அது உண்மையாக இருந்ததுன்னா அது உண்மையாகவே வரட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், வாங்க போய் வீடியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை சிவன் மட்டும்தான் இருக்குது உள்ள. சிவன் அப்படியே இடிஞ்சு உள்ளே உட்காந்துருக்கு, மேலே எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் பின்னாடி இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு எப்படி போகிறது? அந்த வழியாவா? அந்த பாதை பார்த்தீங்களா? ஆமாம், அந்த வயலில் அந்த பாதையிலே போயிடுச்சு. சரிங்கண்ணா, நன்றி. எங்க தம்பி ரொம்ப உள்ளயா? இங்க பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரமே அந்த பனைமரத்து பக்கத்தில் பெரிய மரமா இருக்குல்ல, அந்த பனைமரமா? அந்த ஒரு பெரிய பனைமரம் இருக்கா, கீழே சின்னோண்டு பனைமரம் இருக்கா, அங்கனக்குள்ள பெரிய நீச்ச மரமா இருக்குல்ல. யாரும் போக மாட்டீங்களா அங்க? ஏன் ஒரு பையன் தூக்கு போட்டு போட்டுக்கிட்டான். இறந்துட்டானா? எப்போ தம்பி? அது இறந்து 1 மாதம் 2 மாதம். அதனால யாரும் போறது இல்லையா? சாமி கும்பிட போவாங்க. சரி தம்பி, கிட்ட வந்து கட்ட முடியாடா? பாதை இருக்கு நைட்டு. சரி ஓகே தம்பி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். வழி காட்டிட்டாங்க, ஏதாவது வேலை இருக்கும் போய் பாருங்க. அதான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னாங்க. கடைசியில் இதுதான் இங்கே ஏதோ ஒரு பையன் தூக்கு மாட்டிக்கிட்டு வந்துருக்காங்க. அதனால தான் அவர் வெளிப்படையாக சொல்லலை, நார்மலாக வெளியாளுங்கனால. கோவிலில்
இல்லை இப்படி இறந்து கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கு போட்டது நான் கேள்விப்பட்டதில்லை. கேப்பு தான். அப்படி நேராக போய் போகுமா எங்கிட்ட? உள்ளுக்கு யாரும் வரதில்ல, அவரே தான் சொன்னார்ல பார்த்து. ஃபுல்லாக ஒரே காடாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை போகுது. உடஞ்சி கிடக்குங்க. எங்கடா கரெக்டாக தான் வந்திருக்கோமா? வழிகாட்ட கூட ஆள் இருக்காது, பார்த்து. அந்த மரம்னா அங்கிட்டு போகணுமோ? அவன் அங்கேருந்து காட்டும் போது ஒரு பனை மரம் இருந்துச்சு. இங்கே எவ்வளோ பனை மரம் இருக்குது. நிறைய பனை மரம் இருக்குது. ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேடி போகிற நிலை தான் வரும். பாருங்களேன், எங்கே இருக்குன்னே தெரியல. பாதையும் அதோட முடிஞ்சிருச்சு. பாதையே இல்லை பாருங்க சுற்றி. பேசாமல் அந்த தம்பிங்களே வர்றது இருந்தாலும் நம்ம போகணுன்னா எப்படியா இருந்தாலும் போயிடுவோம். இது ஒரு பாதை போட்டு ஏதோ பிரிச்சுட்ட மாதிரி போகுது. தனியாக போகுது. யாருமே இல்லை, ஆனால் வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஃபுல்லாக பனைமரம் சூழ்ந்து, பனைமரமும் இந்த செடியும் அதிகமாக இருக்குங்க. செடி பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க சின்ன சின்னதாக. இதெல்லாம் என்ன பூ வித்தியாசம்? அதுதான் சொல்கிறேன், இந்த செடி அதிகமாக இருக்குங்க. என்ன பூவாக இருக்கும்? இதுல ஒரு பழம் பூக்குண்டா இனிமேல் தான். எது பிச்சு வாயில போட்டுறது. இப்போ வாசல்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். வா, ஒரு அறிகுறியுமே தெரியாது. அதான் 4 ரோடு, உள்ளுக்குள்ள ஒரு 4 ரோடு இருக்கு. குளம் தெரியுது. குளம் இருக்குன்னா இப்போ கோவில் இங்கே தான் இருக்கணும். வா, இங்கிட்ட ஒரு ரோடு. குளம் குளம் நல்லாவே தெரியுது. தாமரை அதிகமாக இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் இங்கே குளம் இருக்குன்னா அப்போ கோவில். குளம் இல்லடா இது. குட்டையா? அது என்னதான் இது? அப்புறம் இது வந்து வாய்க்காலே மீன் பாரு, பெருசாக இருக்கு போடுறா. ஜிலேபி மீன் பெருசாக தெரியுதா? போதும். குளம் இல்லடா இது. ஒரு தாமரை எடுத்துட்டு வாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லிக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ ஐயோ, அங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியை பார்க்க போகிறோம், ஒரு பூ எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற எடுத்துட்டு. நான் பேச்சுக்கு தான் சொன்னேன். ரைட்டு இது. ஏய் ஏய், எங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருக்க? இங்கே தான் தலை தெரியுது. தலை தெரியாமல் தண்ணி தெரிய எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க. சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கும் நீச்சல் தெரியாதுங்க. தெரியாதுதான், தெரியாது. கரை ஓரத்தில் எதுவும் பூ இருக்கா? கரை ஓரத்தில் இல்லை, இது வரையும் தலை தெரியுது, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து பூவாக இருக்குது. ஆனால் ஒரு பூ சாமிக்காக கிடைக்குமான்னு தெரியல. சாமியை பார்க்க போகிறப்ப பூ கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு போயிடணுங்க. முள்ளு போட்டு அடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு பூ கூடமா கிடைக்காம போயிடும். அங்கே ஒரு பூ இருக்கு, பார்த்துடு.
இந்த மலராத பூ முட்டும்பாங்கல்ல. ரொம்ப முட்டு மாதிரியும் தெரில. ஓகே, ஒரு பூ பறிச்சாச்சு. வெள்ளை தாமரை. கொஞ்சம் சரி. பெரிய பனைமரம், சின்ன பனைமரம். எனக்கு இது தெரியும். வந்து பார்த்தா எல்லா பனைமரமும் ஒன்றா தெரியும். பனைமரம் கலந்து இருக்க மாதிரி இருக்குது. தென்னை மரமும் இருக்குது, பனை மரமும் இருக்குது. அங்கேருந்து அவன் கை காட்டினது அங்கே தானே? இந்த சைடு தான் காட்டினாப்புல. இதில் போகலாமா இதில் போகலாமா? நீ ஒரு சைடு நான் சரி வா, இப்படி போவோம் வா, இப்படியே போயிடுவோம் வா. இதில் போவோம் இல்லை அங்கிட்டா. அதான் அது ரோடு மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுமா? வாய்ப்பு இல்லை, பார்ப்போம் வா. ஒத்தடி பாதையிலே 4 ரோடு மாதிரி இருக்கு. ம், எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. இது என்ன பூன்னு தான் எனக்கு தெரியல. நல்லா இருக்கு பார்க்க. ஆமாம், அங்கேருந்து காட்டினது அங்கே. அப்படி வரல அந்த வழியாக தப்பா போனாலும் ஒரு பூ பறிச்சுட்டு வந்தாச்சுல. மயில் இருக்குடா ஓகேயா? அமைதியாக மேது தெரியாதுன்னு நினைக்கிறேன். உள்ள ஏன்னா பார்க்க தான் இது மாதிரி இருக்கு. ஆனால் பெரிய பனை மரம், சின்ன பனை மரம். அங்கே இருக்க மரம். அப்போ நம்ம அந்த சைடு போகணுமோ? இங்கிட்டு வழியும் இல்லை போல இருக்கே. அங்கிட்டே போயிருமா? அதுவழியே தான் நடந்து வந்தோம் நம்ம. நம்ம அங்கிட்டு வந்தோம். அந்த சைடு வந்து இப்படி உள்ளே வந்துட்டோம். இந்த சைடு வரல நம்ம. கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லாமே ஒரே 4 ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிறாங்க. ஆள் மேய்க்கிறாங்களா? ஒரு வழியாக பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அந்த தாமரை பூவே மாலை மாதிரி பண்ணியாச்சு. செயின் மாதிரி இருக்கு. அழகாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. சாமிக்கே ஒருத்த மாதிரி இருக்குல்ல மாலை. இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே போய் தாமரை பார்த்தோம், அங்கே போய் மயில் பார்த்தோம், இங்கே போய் கடவுளை பார்ப்போமா? பார்ப்போம் வா. இந்த பசங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி அனுப்பியாச்சு. இதுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு காடு. அதில் வேற இப்போ அந்த கோயிலில் யாரோ தூக்கு மாட்டி இறந்ததா சொல்கிறாங்க. ரொம்ப டீப்பாக இருக்கு. சூப்பர்லாம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்க. பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே. வண்டியிலலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டிராக்டர் வந்துருக்க மாதிரி இருக்கு. டிராக்டரில் வருவாங்க. யாரும் பொருள் கட்டுச்சுன்னு சவுண்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரும் இருக்கீங்களா? இல்லை நான் நிஜமாக அதை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கல்வெட்டோட எங்கே போடுறா? கல்வெட்டோட கல் எங்கே இருக்குது? வெளியே வாங்க கோமுகமாக அங்கே இதுவும் அது இல்லை, இதில் கோவிலுடைய கல். கோவிலுடைய கற்கள். இப்போ எவ்வளோ கல் கிடக்கு. ஒரு பெரிய கோவில் தான். கல் போடுறா. அது மறைச்சே கிடக்கு. அந்த கோயிலை இந்த கல்லை போட்டு மறைச்சிருக்கு மாதிரி. இப்போ என் கூட வரல. இப்போ
எரிச்சு சுத்தம் பண்ணியிருக்காங்க. ம் எவ்வளோ கல் போகிறான். கோவில் கிராஸாக இருக்குது தானே? ஆமாம், அங்கே இதுதானே கிழக்கு. கலக்குது தான். இப்போ இப்படி தானே இருக்கணும். சூரியன் இப்படி பார்த்துருக்கு கோவில். வாசலே அதுதான். வாசல் எங்கே இருக்கு? பெரிய பெரிய கோவிலாக இருக்கு. நினைச்சதை விட மிகப்பெரிய கோவிலுங்க. பெரிய கோவில். எல்லா இடத்துலையும் கல் அங்கங்கே சதுரிக்க. அதான் இது வந்து கோவில் சூறையாடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நந்தி இந்த அளவுக்கு உடஞ்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஒரு கல்லை இந்த அளவுக்கு உடைக்கவே முடியாது. இங்கே பாருங்க, ஒரு கருங்கல்ல ஒரு நந்தியை வந்து இந்த அளவுக்கு தலையை உடைப்பாங்க பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு செதலம் அடைக்கவே முடியாது. இதுதான் கோவிலோட அஸ்திவாரம். பாருங்க, இது வரைக்கும் இருக்குங்க மண்டபம். ஓ, இது தூணா? நான் இது கல்லுன்னு நினைச்சிருக்கேன். இப்படி பார்க்குறதான் தெரியுது அது தூணு. இது மேலே மேலே விட்டத்தில் வர கல். எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்திருக்கு. ஏன்னா இது இங்கே ஒரு சன்னை தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து அம்மன் சன்னை தெரிஞ்சிருக்கேன். தூணோட அழகை பாருங்க. அவ்வளோ தூண்கள். எவ்வளோ பெரிய தூண் பாருங்க. கட்டிப்பிடிக்க முடியல, கையே பத்தலை. சாமிக்கு மாலை காத்திருக்க கூடாது. போலாமா? பார்த்து போ. இந்த கல் தெரியுது அங்கேருந்து விழுந்துருக்கு. அந்த மேலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே ஒன்று விழுந்துருக்கு. நீ உள்ள பார்த்தே போ. சாமி இருக்காது, வா பார்த்து எதையும் இடிக்காம தொடாம வரலாமா? விளக்கு ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப காஞ்சி. தான் இப்போ ஏதோ சமீபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுனால யாரும் கோயிலுக்கு வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொல்லியிருந்தாரு. அது என்ன பிரச்சனைனா, யாரோ இறந்துருக்காங்க. சாமியே ரொம்ப இதாக இருக்குல்ல. நம்ம எந்த கோயிலில் போனாலும் அவ்வளோ சீக்கிரம் சிவலிங்கத்துக்கு அந்த அபிஷேகம் பண்ண மாட்டோம். ஏன்னா நிரந்தர தீர்வுக்காக காத்திருப்பேன். ஒரு முறை நான் போகிறப்ப மட்டும் விளக்கேற்றிட்டு வரதை தாண்டி அந்த கோவிலுக்கு நிரந்தரமாக எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். அதனால தான் நான் பொதுவாக பார்த்தேன்னா அப்படியே தொடாமல் வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு அவருக்குன்னே அமைகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இந்த மாதிரி மாலை செய்ய தெரியாது, உண்மையாலே செய்ய தெரியாது. சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனால் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருச்சு. அதுவும் நான் சிவலிங்கம் பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா போட முடியாது இல்லையா. மாலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பூ அவருக்காகவே பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்கு. சிலை முழுசாக செய்யப்படாமலேயே பாதையோட விட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு ஊர் மக்களும் வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது சாமிக்கு வந்து பொங்கல் நைவேத்தியெல்லாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. எந்த நிலையில் இருந்தாலும் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் மகிழ்ச்சி, பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு. கோயில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, கற்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலகி கிடக்கு.
அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள கோவிலோடைய கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதையே கொண்டு உடைச்ச மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். நோண்டின மாதிரி இருக்குல்ல, உடைச்ச மாதிரி இருக்காங்க பார்த்து காலேஜ். ம். பாருங்க, இதெல்லாம் வந்து தானாக விழுந்தா கூட இங்கே வந்து பாருங்கள் எதை வச்சு அப்படி சொல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடைக்கப்பட்டிருக்கு. சுத்தியில வச்சு உடைச்ச மாதிரியா? அதான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து சில திருமேனிகள் இருந்திருக்கும், இப்போ திருமேனிகள் இல்லை. சொல்ல முடியாது, இங்கே எங்கேயாவது கடந்தாலும் வாய்ப்பு இருக்கு. பாருங்கள், கோவில் வந்து சுற்றி வந்து கருங்கல்லாலையும் அதோடைய மேல்தளம் வந்து செங்கற்களாலையும் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு தடிமன் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய தடிமன், கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 அடி தர்மல் படிமல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லானதை போட்டிருக்காங்க. நம்மளுடைய பண்பாடில் வந்து இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் கட்டுவாங்க. நம்ம மன்னர்கள் வந்து அவங்களுடைய அரண்மனைகளை செங்கற்களை கொண்டும் செம்பாரங்கற்களை கொண்டும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுவாங்க. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமாக வந்து நினைவு சின்னங்களை வந்து அழியாமல் கருங்கல்லால் கட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால தான் இன்றைக்கும் வந்து நம்மளாம் வந்து இன்றைக்கி பார்த்து காணொலி எடுத்து அதை உங்களுக்கும் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த மன்னருடைய அரண்மனையும் இன்றைக்கி இல்லை, அதுதான் உண்மை. இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நினைவு சின்னங்களும் கோவில்களும் தான். கோவில் ரொம்ப பெரிய கோவிலுங்க. எதை வச்சு சொல்கிறதா, இங்கே பாருங்கள், அதோட அஸ்திவாரம் எவ்வளோ தூரத்தில் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து உள்ளே அது வந்து அம்மன் சன்னதி நல்லா தெரியுது. இங்கே நீங்கள் பார்க்குறது உடஞ்சி கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி. எதை வச்சு சொல்கிறோன்னா, கோவிலுக்குள்ளே வந்து நம்ம அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்கு கருவறைக்கு முன்னாடி ரைட் சைடில் ஏதாவது ஒரு மண்டபம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அம்மன் மண்டபமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு அம்மன் சன்னதி. எந்த அளவுக்கு பாருங்கள், கற்கள் இன்னமும் வந்து ஒரு பொலிவோடு இருக்குது. இது ஏதோ இப்போ வந்து விழுந்த மாதிரி இருக்குது, கல் ஒன்று மேலே ஒன்று விழுந்து உடஞ்ச மணிக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கூச்சமே இருக்கு. சிலை இருக்க வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை, திருமணி இருக்க வாய்ப்பு இல்லை. திருமணி இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் கருவறையாக இருந்திருக்கணும். இப்போ எதுவுமே இல்லை. கோவிலுடைய கற்களுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்கள் சதறி கிடக்குது. கோவிலை தாண்டியும் வந்து எங்கெங்கே கிடக்குது பாருங்கள். எப்படி இவ்வளோ பெரிய கற்கள்லாம் அவ்வளோ அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. கோவிலை ஊர் மக்கள் வந்து சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அவ்வப்போது சுத்தம் பண்ணதுனால தான் கொஞ்சமாவது இன்றைக்கி கோவில் தெரியுது. இல்லைனா ஒரு காடு போல் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இருந்திருக்கு. இன்னும் இந்த கோவிலை பற்றின தகவல்களை இந்த ஊரை சேர்ந்த மக்கள்கிட்ட வந்து கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சு போவாங்க. நம்ம வேலை அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு நாளும் புதிய தகவல். இடத்துல ஒரு வாக்கியம் உள்ள இருக்கு. இந்த வாக்கியம் வந்து கிட்டத்தட்ட விவரம் எடுக்கிறதுக்கு இந்த வாக்கியத்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த வாக்கியால். ஆமாம்,
இது அப்போதுலேருந்தே கோயில்னு வச்சு தான் யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. அது மேலே ஏறி எதுவும் ஊன்ற மாதிரி எதுவும் அமைப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா? இல்லை அது மாதிரி எதுவும் பார்க்கலையே. ட்ரை பண்ணுங்க. அது மேலே ஊன்ற மாதிரி இருந்தால் கழுகேற்ற கல்லுனா அது மேலே வந்து ஒரு கூர்மையான ஒரு இதை ஊனிருப்பாங்க. அது மேலே தான் உங்களுக்கு அதில் ஏறப்போதா அது எதுவும் வைக்கிற மாதிரி இருக்கா பாருங்க. இல்லை இல்லை பள்ளமாக எதுவும் இல்லை. அப்போ எப்படி இது எதுக்காக அதை சொன்னாங்கன்னு தெரியலையே. சமணர் காலத்தில் யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற ஊர் பேர் வந்து நத்தம் பண்ணைன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? 6 கிலோமீட்டர். புதுக்கோட்டை அந்த டவுன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அந்த பைபாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி பைபாஸில் இந்த ஊரானது இருக்குது. இந்த ஊருக்கு முழு பேர் வந்து நத்தம் பண்ணை கழுகேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இருக்கிறதா, கீழக்குறிச்சி கல்வெட்டில் இருக்கிறதா ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ இந்த கல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கழுகேற்ற கல் சமண ஆட்சியப்போ வந்து கழுகேற்ற கல்லாக வந்து இங்கே பயன்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கூர்மையான ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுகேற்றமானது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் போனோம். அப்போ இதுக்கு மேலே எதுவும் கூர்மையான இதை வச்சு ரொம்ப மேலேருந்து வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இங்கே கொஞ்ச காலமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப நாளாகவே இங்கே யாரும் வர மாட்டாங்களா பெண்கள்? இந்த பக்கம் வர இப்போ தான் ரீசெண்டாக வர்றாங்க. இப்போ தான் வராங்க. ஆமாம், முன்னாடி ஃபுல்லாகவே இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாலுமே இந்த பக்கமாக வர மாட்டாங்க. அந்த ஓரமாகவே போவாங்க. அதே மாதிரி இது பொதுவான வாய்க்கா, தண்ணி எப்பவுமே போயிட்டு இருக்கும். குளிக்க வரவங்களுமே இங்கே வந்து குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லேடிஸ் யாருமே யாருமே வர மாட்டாங்க. ஒரு பயத்தினால வர மாட்டாங்க. இது என்னவா இருக்கும்? சாமி அப்படின்னு வர மாட்டாங்க. சாமியா இருக்குமோன்னு. ஆமா, இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல போட்டு வந்துருந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஒருத்தவங்க பேர் சொன்னாங்க, பேர் சரியா தெரியல. அவங்க சொன்னது என்னன்னா, இது சமணர் காலத்துல பனிஷ்மெண்ட்டுக்காக கொடுத்திருந்த இடம், சமணர் கால கழுவேற்ற இடம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருந்தாங்க. இவங்க இதுல இந்த குறிப்பு எதுல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இங்க கதநாட்டுக்குளம் குளிமி இருக்கு, அங்க இருந்து எடுத்தாங்களா இல்ல சித்தனவாசல்ல இருந்து வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க? ஆமா, ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆய்வாளர் தான். ஆமா. அங்க இருக்கிற கோவில் அது எப்பயில இருந்து இப்படி இருக்கு? அது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே முன்னாடியில இருந்தே அப்படிதான் இருக்கு. கஜா புயலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மண்டபம், மொத்தம் 3 மண்டபம் இருந்தது. 3 மண்டபம் இருக்கும். அந்த 3 மண்டபத்துல கஜா புயல் டயத்துல அந்த பெரிய மரம் ஒன்று சாஞ்சு விழுந்துடுச்சு. அதோட அந்த இருந்த கல் எல்லாமே சதறிடுச்சு. மேல வந்து பழைய பூசாரி ஐயர்கள்ட்ட கேட்டப்போ மேல மேற்கூரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது மேற்கூரை இருந்த மாதிரி தெரியல. இருந்திருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி அந்த வெளிச்சம் சிவன் மேல விழுகிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அது அமைப்பு, கருவறையோட அமைப்பு. அதுக்கு மேல வந்து கோபுரம் வரும், விமானம் வரும். அது சுதை வடிவ சிற்பங்களோட இருக்கும் பாத்தீங்களா? நீங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் பார்க்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கொயரா அப்படி போட்டிருப்பாங்க. அது வந்து கோவிலோட அமைப்பு, தாங்கிறதுக்கான பேலன்ஸ். அதுக்கு மேல வந்து கோபுரம் வரும். தஞ்சை பெரிய கோயிலேருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அமைப்பு இருக்கும். ஆரம்பத்தில் அது கோட்டை கோயில்னு இருந்திருக்கு. கோட்டை கோயில் அது அந்த ஊரை சார்ந்ததா? அது ஊர் சார்ந்தது. அறநிலையத்துறையில் இல்லை. ஆனால் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை. இருந்து ஏதோ எடுத்துட்டு போனதா சொன்னாங்க. இங்க இருந்து, அதாவது சித்தனவாசல் புதுப்பிச்சாங்கல்ல, சித்தனவாசல் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பிச்சாங்க. புதுப்பிக்கிறப்போ அங்க இருந்து ஒரு கல்வெட்டை எடுத்துட்டு போயிட்டதா சொன்னாங்க. அந்த கோயிலையும் இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு அங்க இருந்து ஏதோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைகீழா காளின்னு சொல்லிட்டு ஒரு கவநாடு கண்மாய் மஞ்சட்டு பொட்டல் இருக்கு, அது பக்கத்துல ஒரு சிலை இருந்துச்சு. அங்க இருந்து எதை எடுத்ததா சொன்னாங்க. சரியான முறையில அது தெரியல. ஆனா அங்க இருந்து கல்வெட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கிறது மட்டும் சொன்னாங்க. புதரா இருக்கும், அந்த பக்கம் போகவே முடியாது. இப்ப வருஷம் அந்த இடத்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இப்ப யாரோ ஒரு பையன் அங்க போய் இறந்து போயிட்டாப்ல. நம்ம சின்ன பையன், அக்கா பையன். அங்க இருந்து வீட்டுல ஒரு சண்டை போட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த இறந்து போன மரத்தை எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணி இப்போ சித்ரா பௌர்ணமின்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அன்னதானம் ரெடி பண்ணுவோம். இந்த இங்க இருந்து ஒரு 4-5 கிராமம் இருக்கு. 4-5 கிராமமுமே ரெடி பண்ணி அன்னதானம் போடுவாங்க. தொடர்ந்து இறப்பு நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ந்து இல்ல, அதுல இருந்து ஒரு 4 பேர் இறந்தாங்க. அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊர்லயும் நடந்தது. பக்கத்து ஊர்ல ஒரு இறப்பு ஒண்ணு, அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள இங்க, அதுக்கடுத்து ஒரு வாரத்துக்குள்ள அம்பாள்புரம் காலனின்னு ஒரு 3 கிராமத்துல ஒரு 5 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. எப்படி வரிசையா அடுத்தடுத்து ஒரு மாசம் 10 நாள் 15 நாள் இந்த கேப்ல. ஆமா.
அது எதுக்காகன்னு தெரியல. ஆனா இறந்த பிள்ளை சின்ன பசங்க, சின்ன பசங்க எல்லாம் சின்ன இல்ல பசங்க. இவன் ஆச்சரியமா இருக்கு 11வது தான் படிக்கிறது 16-15 வயசு இருக்கு இந்த பையன் இறந்தது. 15 வயசுல எப்படி தூக்க மாட்டுறது தெரியுமா? அதுதான் சரியா தெரியல. நைட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. காலையில போய் பார்த்தா அந்த மரத்துல, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துல அப்படியே தூங்கின மாதிரி. எல்லாருமே தூக்க மாட்டேங்குது. எல்லாரும் தூக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? காரணம் சரியா தெரியல. அது ஒரு சில பேர் ஒவ்வொன்றா சொன்னாங்க. ஒருத்தவங்க இறந்து போனவங்கள இந்த பக்கம் கூட்டிகிட்டு தெரிஞ்சாங்க, தூக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போனாங்க, அங்க புதைக்க விடலை. அதுக்கப்புறம் இங்கே தங்கியிருந்ததுனால இங்கே கொண்டாந்தாங்க, இங்கேயும் புதைக்க விடலை. திரும்ப இங்க இருந்து அவங்க சொந்த ஊருக்கே கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. அடக்கம் பண்றதுல இவ்வளவு இதானதுனால, இதுல போயிட்டு வந்ததுனால அந்த கோபத்தினால ஊரை பழி வாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இல்ல தெரியல. ஆனா தொடர்ந்து டெத் நடக்குது, அதுவும் தூக்கு போட்டேங்கிறது ஆச்சரியமா. 11வது படிக்கிற பையன் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, யாருமே கல்யாணம் ஆகல. 22 வயசு 23 வயசு எல்லாம் இந்த மாடு பிடிக்கிற அந்த பசங்க தான். மாடு பிடிக்கிறதுல போன வருஷம் சிறந்த மாடுபிடி வீரர் ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு பையன், அவனு இறந்துட்டான். அந்த பையன் இறந்தான். அவன் சூசைட் பண்ணி தான் இருந்தான். அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்லிட்டு அக்கா பையன், அவனும் சூசைட் பண்ணி இருந்தான். சஞ்சய் இந்த பையன், அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் வரிசையா சொல்லும் போது நமக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, எல்லாமே சின்ன சின்ன பசங்க. அது என்ன காரணம்னே தெரியல. அப்புறம் எங்க வச்சு சாமி எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைம் நம்ம ஊர்ல சாமி பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லாம இருக்கு. பகல்ல போறதுக்கே அந்த கோயில்ல ஒரு மாதிரி இருக்கு. நைட்ல கொஞ்சம் பரவாயில்ல. போற வழி சொல்றேன். இப்போ அதுவே பரவாயில்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தியுமே புதராதான் இருக்கும். புதரா சுத்தம் பண்ணிருக்கீங்க நல்லா. இப்போ ஜேசிபி வச்சு அன்னதானம் போடுறப்போ அப்ப சுத்தம் பண்றதுனால அது அந்த சாமி எடுத்து வெளியில வச்சு ப்ராப்பரா வணங்க ஆரம்பிச்சா எல்லாரும் வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, பௌர்ணமிக்கு பிரதோஷத்துக்கு போயிட்டு இங்க இருந்து போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வர்றாங்க. இது அந்த கோயிலை சுத்தி உள்ள இடம் ஃபுல்லாவே ஒரு தனிப்பட்ட ஆளுப்பையோட பட்டாவில் இருக்கு. சரி சரி. இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கும். அந்த விசேஷம் பண்றதுக்கான ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த இடம்லாம் இப்ப யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. ஒரு தனிப்பட்ட முறையில இருக்கு. இப்போ கோயில் இருக்குன்னா கோயில் பக்கத்துல அன்னதானம் போடுறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்கும். அந்த இடம்லாம் இப்போ கோயில் பேர்ல இல்ல. அதுக்கு அறநிலையத்துறையில போயிட்டு நாங்க பேசினா, அவங்க எங்க லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடம் சொன்னாங்க. அங்க போனா இப்ப டைம் இல்ல அப்படின்ட்டாங்க. அடுத்து ஸ்டெப் எடுக்கல. நாங்க ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி. சாமி நல்லா இருக்குல்ல, நீங்க வெளியில எடுத்து வச்சு ஒரு செட்டு போட்டு வணங்க ஆரம்பிக்கலாம்ல? பண்ணலாம். ஏன்னா உள்ள போறது கொஞ்சம் அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம், என்ன ஐடியா இருக்குங்கிறது தெரியாம தான் நான் தாராளமா பண்ணலாம். அதாவது இது வந்து யாரை சார்ந்து இருக்கு, அறநிலையத்துறை சார்ந்து, அரசு சார்ந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அனுமதி வாங்கி தான் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஊரை சார்ந்தவங்கள்ட்ட அனுமதி வாங்கி, ஏன்னா அந்த கோவில் இப்ப இடிகிற நிலைமையில இருக்கு. முன்னாடி கல்லாம் எப்ப விழுன்னு தெரியாது. ஒரு மழை பெஞ்சு நின்னாவோ. ஏற்கனவே ஒரு கல்லு கிராஸா இருந்தது இருக்கு அந்த கீழே கிடக்கல கல்லு, அது ஏற்கனவே நின்னது. அது ஜேசிபி வச்சு சாட்சி வச்சு. அப்ப இன்னொரு கல்லும் அப்படிதான் இருக்குது இப்ப மாதிரி. அது கொஞ்சம் சின்ன கேப்ல நின்னுட்டு இருக்கு. அது அந்த அன்னதானம் போறப்ப யாருக்கு மேலே விழுந்துருமேன்னு சொல்லிட்டு கீழே ஜேசிபி வச்சு தள்ளி வச்சுட்டு, இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் புண்ணியதானம் பண்ணிட்டு தான் சாமியை கும்பிட்டு. ஆமா, இறந்து போனதுக்கு அப்புறம் ஐயரை வர வச்சு புண்ணியதானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமி திரும்ப. இப்போ நீங்க அந்த சாமி லிங்கம் நந்தி இருக்கு இல்லைங்களா, அதே நேர எழுத்தாப்புல அழகா போட்டீங்க அப்படின்னா வணங்குறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க எப்படி அந்த கோயிலை கட்டுமானம் பண்ணாலும் சாமி எடுத்துதான். ஆமா ஆமா. ஏன்னா இடிகிற நிலையில இருக்கு இல்லைங்களா, அப்ப நீங்க இதை ஆரம்பிக்கலாம்ல. இது ஊருக்காரவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அதான் பேசிட்டு சொல்லுங்க. அதுக்கு எதுவும் செட்டு போட்டு கொடுக்கணும் இல்லை வேற ஏதாவது எந்த இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா அது பேசியிருக்கோம். இந்த இப்போ அண்ணன்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க தான் அந்த கோயிலை எடுத்து பார்த்துக்கிருக்காங்க. அவங்க தான் அன்னதானமே ரெடி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கு. அவங்க ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, அதை வச்சு தான் போயிட்டு அறநிலையத்துறையில திரும்ப பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. பேசுங்க, லீவு முடிஞ்ச உடனே தெளிவாக கேட்டுங்கன்னா இவ்வளோ பெரிய கற்கோயில் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்காது. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். ரொம்ப பழசுதான். ரொம்ப பழமை வாய்ந்தது. இருந்த அந்த பக்கத்துல இருந்த மண்டபமே எனக்கு தெரிஞ்சு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஓரளவு இதா இருந்தது. அப்புறம் இப்போதான் அந்த கஜா புயலுக்கு அப்புறம் தான் கோயில், ஆனால் பெரிய கோயில். அதுக்கு ஆப்போசிட்ல கல் கிடந்திருக்கும். ஆமா, கிடக்கு. கோயிலுக்கு ஆப்போசிட்ல கல் கிடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 வேல் சேர்த்து இருந்துச்சு. அந்த வேலெல்லாம் இப்ப இல்ல, 2 வேலை தான் இருக்கு. அதுல சிவன் கோயில வேலை வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கு. அது எப்போ உண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அது இருக்கு. இது வந்து ஒரு நம்ம ஊர்ல ஒரு வயசானவர் இருந்தாரு. அவர் மட்டும்தான் அந்த கோயில்ல போயிட்டு சாமி கும்பிடுவாரு. இங்க எல்லாரும் விவசாயம் பண்றப்போ அந்த விவசாய நெல்ல ஃபர்ஸ்ட் அந்த கருதை அறுக்கிறத முதல் கருது கொண்டு போய் அங்க வைப்பாங்க. அங்க சாமி வச்சு அங்க சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அறுப்பாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்ப மாறிடுச்சு. இது ஃபுல்லாவே விவசாய நிலம். கிட்டத்தட்ட இங்க எங்கேயுமே விவசாயம் இல்லை. அந்த கோயில் போறது விவசாயம் தான், ஃபுல்லாவே விவசாயம். இந்த ஹைவே வந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி.
அதோட அந்த விவசாயம் எல்லாமே stop ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு என்ன அங்கிட்டு குளம் இருக்க அந்த விவசாய நிலத்துக்குள்ள தான் வந்தது. அதுல பாதி பேர் விவசாயத்தை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்மாயில இருந்து அந்த ஹைவே போட்டதுக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கிட்ட மழை கிடையாது, மழையே கிடையாது, பஞ்சம். இந்த நட்டிருந்த வயல் ஃபுல்லாவே இவ்வளவு வளர்ச்சியோட அப்படியே முடிஞ்சு எதுவுமே பண்ண முடியல. மாட்டை விட்டு மிச்சம். அந்த ஒரு 7-8 வருஷம் பஞ்சத்துல எதுவுமே இல்லாம ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. சரி இப்படிலாம் நடக்குது, அது ஒரு கோவில் இப்படி இருக்குன்னா அதை எடுத்து நல்லபடியா பண்ணலாம்ல. அது சரியா எப்படி யாரை வச்சு பாக்குறது என்னன்னு தெரியாது. ஒண்ணே ஒண்ணுதான், நல்லா தெளிவாக்கிங்க. கோயில் யாருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் மெயின். கோயில் ஊரை சேர்ந்தும் இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த கோயிலில் பெருசாக கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. அப்போ கல்வெட்டுகள் இருந்தால் தான் அது யாருது என்னன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அரசு பதிவேட்டில் இருக்கும், அறநிலையத்துறை இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் நீங்கள் உங்கள் ஊர் அதிகாரிகளை வச்சு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அந்த கோவில் யாருது இல்லைன்னா எப்போ கட்டினது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு தான் அந்த கோயிலே நீங்கள் வந்து அடுத்த கட்ட வேலைகள் வந்து ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த இடமே கோயில் இடத்துல இருக்காங்கிறதையே கண்டுபிடிக்கிறதுக்கே சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஏன்னா இப்போ ஊரை சார்ந்து நீங்கள் தான் உங்களோட இடம் அது இல்லைன்னா அது கோயிலோட இடம் தான். ஏன்னா ஒரு நல்ல கோயில் உங்கள் ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது அடுத்தடுத்து உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் உண்டு. கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த 2-3 தலைவங்க விட்டுருப்பாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு இப்போ எதுவும் பண்ணலை. கோயிலுக்குள்ளே போகிறோம் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். உள்ள போனோம்னா நம்ம போற இடமே தெரியாது. 10 வருஷமா தான் அந்த கோயிலுக்குள்ள போய் ஆள் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒருத்தவங்க தான் போவாங்க. இதெல்லாம் வெளியில் வர டைம். இப்போ வந்தாங்களா, இப்போ நான் வந்துட்டேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் தேடி வருவாங்க. அடுத்து வர அந்த கோயிலுக்கு அப்போ ஒரு பிடிப்பு வருதுன்னு அர்த்தம். அந்த பிடிப்பை வச்சு அந்த கோயிலை வெளில ஏற்றிடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கட்ட நடவடிக்கை பண்ண ஆரம்பிங்க. சரி. பொதுவாக ஊர்களில் கேட்டு போவோம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வயதானவங்களை கேட்பாங்களா பழைய கோயில் எங்கேயா இருக்கா அப்படின்னு. அப்படி கேட்டு வரும்போது தான் நம்ம இப்படி வந்தது. இங்கே வந்து நம்ம அதுவும் இந்த கோயிலுக்கு வரல, வேற ஒரு கோயில் ஒன்று கட்டிகிட்டு இருக்கேன், ஈஸ்வரன் கோயில் சொன்னீங்களா, அந்த கோயிலை தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த பெட்டி கடையில் தான் இங்கே ஒரு கோயில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த கோயிலும் பழமையான கோயில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கோயிலை ரைட் சைடு, அங்கேருந்து வரையில லெஃப்ட் சைடில் கட்டியிருக்காங்க. அது வந்து இந்த கிராமத்து 32 கிராமங்க. 32 கிராமம் கவிநாடு கிராமம்னு சொல்லுவாங்க. கவிநாடு கிராமம் இது 32 கிராமம். 32 கிராமத்துக்கும் பொதுவான கோயில். 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். பேராம்பூர்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தான். அந்த அம்மன் கோயிலுக்கு முன்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் கொஞ்சம் குறுகி இருந்து நீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், மேலே அதே அமைப்பில் ஊருக்கு தகுந்த மாதிரி உருவங்கள் வரலாமே தவிர அர்த்தம். எனக்கு 35 வயசாயிடுச்சு. இந்த கல் இந்த பொசிஷன்ல தான் இருக்குங்கிறதே எனக்கு இப்போதான் இப்போ இந்த ஒரு வருஷமா தான் தெரியுது. ஏன்னா நம்ம இந்த கல்லை பொருட்படுத்தவும் இல்லை, இந்த பக்கம் வரவும். இப்போ நான் நடந்து போனேன், ஒரு செகண்ட் தான் நடந்து போனேன், எனக்கு தெரியுது இது ஏன்னா வித்தியாசமா இருக்குல்ல. இது கருவையாக தான் இருக்கும், இது அடைச்சலாவே இருக்கும். இப்போ சுத்தம் பண்ணது இந்த கல் நான் இந்த பொசிஷன்ல இருக்கோம், வடக்கு தெற்கு பார்த்து இருந்ததா தான் இவ்வளவு நாள் என்னோட இது. இப்போதான் இது என்ன பொசிஷன்ல இருக்குங்கிறதே இப்போதான் தெரியுது. அந்த அளவுக்கு இங்க பயமுறுத்தியே வச்சுட்டாங்க, இந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு. காசு கிடக்குமே, பயந்தவங்களாம் வந்து காசு போட்டு. இல்ல அது வந்து நம்மளுடைய ஒரு நம்பிக்கைகள். இப்போ ஏதாவது ஒரு கல் இருந்தாலே வணங்கக்கூடியது நம்மளுடைய பழக்கம். அப்படி சார்ந்து வர்றதுன்னு தவிர இதுக்கு வரலாற்று ரீதியா ஒரு காரணம் இருக்கும். ஆமா, அது தெரியல. இங்க வந்து இன்னொரு இது இப்போ 25 பைசா கார் ரூபா அதுதான் போடணும். 25 பைசா கார் ரூபா தான் போடணுமா? கார் ரூபா அதுக்கு மேல போட மாட்டாங்க. அதுக்கு மேல போட்டாக்க அவங்களுக்கு ஏதோ திரும்ப உடல்நிலை சரியில்லாம போயிடும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. காயின் மட்டும் தான் போடுவாங்க. இப்போ அந்த 25 பைசாலாம் இல்லாம இருக்கும், 1 ரூபாய்க்கு மாறி இருக்காங்க. காயின் மட்டும் தான் போடுவாங்க, நோட்டு இங்க போட்டுறக்கூடாது. இங்க அதே மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மண்ணை எடுத்துட்டு போய் பூசிட்டாக்க அடுத்த நாள் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இது. ஆனா நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இது எப்படி கல்வெட்டு கல்லுன்னு சொல்றாங்கிறது அதான் சொல்லல. நம்ம மக்கள் சார்ந்து வர்றது ஒரு கல் இருந்தா நம்ம இவ்வளவு பெரிய கல் இருந்தா நம்ம வணங்கும் இல்லையா. சாதாரண பாறைன்னா பரவாயில்ல, இங்க பாருங்க உடைச்சதுக்கான அடையாளம் இருக்கு. ஆமா, இதோ செஞ்சிருக்கிறாங்க மேல. அப்ப இது வந்து செயற்கையா வைக்கப்பட்டது. ஆமா, நமக்கு வரலாற்று சார்ந்து பார்த்தோம்னா இது எங்கேயோ போகும். நம்ம மக்கள் பொதுவாக பார்க்கும்போது ஒரு பெரிய கல் இருக்கும்போது அதை வந்து சாமி வழங்குறது நம்மளுடைய தொன்மை பழக்கம். பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு நம்ம கோவிலை தேடிய வந்து எத்தனை தகவல்களை வந்து அந்த கோவில் அந்த இடங்கள்ல நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அதுபோல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை தேடி வந்து கழுகேற்ற கல் அப்படின்னு சொல்லிட்டு கழுவேற்றம் பண்ண அந்த கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாகவும் அந்த கல்லையும் நம்ம வந்து காட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தமான செய்தி, தொடர்ந்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தூக்கு மாட்டி இறக்கிறத வந்து அவங்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன காரணங்களால் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம கோவிலை நோக்கி தான் வருவோம்.
அங்கே கோவிலை நோக்கி வரும்போது அதை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைக்காமல் என்னமோ அதை அப்படியே வந்து நம்ம காணொலியில் பதிவிடுறோங்கிறத நான் அதில் சொல்லிக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு நல்ல மாடுபிடி வீரன் வந்து இறந்ததா அவர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் நம்மளுடைய வரலாற்று அந்த ஒரு ஜல்லிக்கட்டு மேலே ஆர்வம் கொண்டு அதில் முதலிடம் அந்த இளைஞரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்க மரணத்தில் அந்த பையனும் இறந்துருக்கான். எனக்கு சொல்லக்கூட வரல. ஏன்னா தொடர்ந்து ஒரு 6-7 பேர் வந்து ஒரு 2 மாதங்களில் இறக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரே ஊரை சேர்ந்தாங்கன்னா பக்கத்து ஊர் ஒரே அந்த வயசை சார்ந்தவங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து காணொலியை பார்த்தீங்கன்னா அதனுடைய கமெண்ட்டை நல்ல விதமாக சொல்லுங்கள். நன்றி.